ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் திருவண்ணாமலை ட்ரேடர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தோம் லைவ் வீடியோ லைவ் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மினிமம் சப்ஸ்கிரைபர் வந்து 50 சப்ஸ்கிரைபராச்சும் வேணும் அப்படின்ற ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு தான் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால ஒரு 83 சப்ஸ்கிரைபர் இப்போ வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்டு லைவ் எதுக்காக வரோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ண முடியுது. ஏன்னா நமக்கு அவ்வளோதான் தெரியும். ஸோ அந்த பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரி மட்டும் எடுக்கிறவங்களுக்கு ஓகே. அந்த ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு அதோடு ஸ்டாப் பண்ணாமல் லைவில் என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு மினிமம் நம்ம லைவில் என்ன என்ட்ரிஸ் எத்தனை என்ட்ரிஸ் எடுப்போம் டோட்டலாக பார்த்திங்கன்னா பர் டேக்கே மினிமம் ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி மேக்ஸிமம் 3 என்ட்ரி. அதுக்கு மேலே நம்ம என்ட்ரிஸே எடுக்கிறதில்ல. ஸோ நம்ம எவ்வளோ தான் மார்க்கெட் மூவ் ஆனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா எவ்வளோ தூரம் ஒரு நாள் சம்பாதிக்க முடியும், எவ்வளோ தூரம் வார முடியுமோ அப்படி வாடுறதுன்றது ஏன் பழக்கம் கிடையாது. பட் நம்ம ஒரு நாளைக்கு 500 இருந்தாலும் சரி, 5000 இருந்தாலும் சரி, அந்த 5000 இருந்தாலும் அதை கன்சிஸ்டன்சியாக வர வைக்கணும். ஸோ அதுக்கான என்ன எலிஜிபிலிட்டி, ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு 1000 பாயிண்ட் போகும், நாளைக்கு 200 பாயிண்ட்டே நிற்கும். ஸோ எல்லா நாளுமே நம்ம ப்ராஃபிட் பண்ணணும். இவ்வளோ தான் என்னோட கேட்டகரி. இன்கேஸ் ப்ராஃபிட்டே பண்ணனாலும் மினிமம் லாஸ்ட்டில் தான் வெளியே வரணும் மார்க்கெட் விட்டு. ஸோ இந்த ஒரு கோட் தான் எனக்கு எப்பவுமே ஓடிட்டுருக்குறது. ஸோ இதனால் நான் உங்களுக்கு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, ஓவர் ட்ரேடிங் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. லைவ் மார்க்கெட்டில் என் கூட வந்து பாருங்கள், ஜஸ்ட்டு செக் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னதுன்றது. ஸோ லைவ் மார்க்கெட்டில் நான் என்னென்ன அப்லோட் பண்ண போகிறேன்னா, என்னென்ன என்ட்ரிஸ் அப்லோட் பண்ண போகிறேன், லைக் பேங்க் நிஃப்டி, மிட் கேப்பு அண்ட் பின் நிஃப்டி. ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஃபியூச்சர்ஸும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா ஃபியூச்சர்ஸ் என்ன பெனிஃபிட், நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் சேர்த்து ஏன் பண்ண சொல்கிறேன்னா, ஃபியூச்சரும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபியூச்சர் வந்து நீங்கள் இப்போ ஜஸ்ட் ஒரு 1 lakh ட்ரை பண்ணுறீங்கனாவே அது கேபிட்டல் அதிகம் 2 lakhs கிட்ட தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என் சஜஷன் என்ன, ஒரு 2 lakhs மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா 2 lakhs நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் பெருசாக உங்களுக்கு லாஸ் ஆனாலும் பெருசாக ஆகாது, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஸோ அப்படின்னும்போது நம்ம அந்த அமௌண்ட்டே நம்ம ஆப்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது சேம் கேபிட்டலை வச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுறீங்களா, ஒரே ஒரு லாட் வச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணுறது ஒரே லாட் வச்சு ட்ரை பண்ணுங்கள். மந்த்து ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் மினிமம், மேக்ஸிமம் 3 ட்ரேட். இதுக்கு மேலே போகாதீங்க. நானும் போக மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஏதாவது அப்டேட் வேணும் உங்களுக்கு, லைவ் நான் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்தர் எதுனாலும் நான் உங்களுக்கு லைவாக அப்லோட் பண்ணுறேன். என் வீடியோஸ் செக் பண்ணுறதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.